தரும் உணவு நானே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்வு தரும் உணவு நானே. ஏன் அது வாழ்வு தரும் உணவு? இந்த உணவை, இயேசுவின் உடலாகிய இந்த உணவை உண்பவர்கள் இரவாமல் இருக்கச் செய்யும். இந்த உணவை உண்பவர்களுக்கு சாவு இல்லை. இந்த உணவை உண்பவர்களுக்கு இறப்பு இல்லை. முன்னோர்கள் உண்டார்கள், மடிந்து போனார்கள். முன்னோர் மன்னாவை உண்டார்கள், மடிந்து போனார்கள். மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போனார்கள். மன்னனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்பவர்கள் மடிந்து போவதில்லை, இறக்கச் செய்யாமல் இருக்கச் செய்வது இந்த உணவு. ஆகவே அந்த உணவுக்கு பெயர் வாழ்வு தரும் உணவு. இது பூமியிலிருந்து விளைந்த ஒரு உணவு அல்ல, மாறாக மின்னகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு. அவர் உடலே நமக்கு உணவாய் மாறுகிறபடினாலே, அவருடைய உயிருள்ள உடலே நமக்கு உணவாய் மாறுகிறபடினாலே இது வாழ்வு தரும் உணவு. இந்த உணவை உண்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். மரணம் அவர்களை மேற்கொள்வதில்லை. இரண்டாம் சாவு அவர்களை மேற்கொள்வதில்லை. நித்திய வாழ்வு அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. ஆகவே இது வாழ்வு தரும் உணவு. நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இந்த உணவை உண்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள், எக்காலத்துக்கும் வாழ்வார்கள். முடிவில்லா வாழ்வு அவர்களுக்கு நிச்சயிக்கப்படுகிறது, முன்குறிக்கப்படுகிறது. ஆகவே இது வாழ்வு தரும் உணவு. மட்டுமல்ல, கடைசி நாளில் நமக்கு ஒரு உயிர்ப்பை கொடுப்பது இந்த வாழ்வுதான். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் 54 வரை வாசிக்கிறோம். என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவனை நான் கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவனையே கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். உயிர்ப்பை கொடுப்பது இந்த உணவாயிருக்கப்படினால் இது வாழ்வு தரும் உணவு. தகுதி இல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11:29 வாசிக்கிறோம். அதையே நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். இந்த உணவை தகுதி இல்லாமல் உட்கொள்கின்ற பொழுது அத்தகைய நிலை. ஆனால் தகுதியோடு, பரிசுத்தோடு, ஆயத்தத்தோடு, கடவுளுக்கு ஏற்ற நிலையில் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் பலன் கொண்டவர்களாய் மாறுவோம். நமக்குள் நோய் வருவதில்லை, நமக்குள் திடீர் மரணம் வருவதில்லை, நாம் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறபடினாலே இது வாழ்வு தரும் உணவு. இந்த வாழ்வு தரும் உணவு நமது வாழ்வாக மாறட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.